இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மர்டர் பாத் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட உள்ளனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டூரிசம்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஜெய்ப்பூர்ல இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க 2 நாட்கள் எல்லாமே சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. 3வது நாள் அந்த குரூப்ல இருக்க ஒரு பெண் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்காரங்க இந்த கேஸை எடுத்ததோ இதுல எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க. கடைசி அந்த பொண்ணு கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அன்வர் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார் போல. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே அவர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறியா துரத்திக்கிட்டே இருக்க. மனுஷன் உயிரை காப்பாத்திக்கிட்டா போதுன்னு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்க. ஒரு சின்ன வண்டி வருது, அதுக்குள்ள ஏறி ஒளிஞ்சிக்கிற. ஸோ அந்த வண்டியில இருக்கிற யார் எவர் அப்படின்றதுலாம் இந்த அன்பருக்கு தெரியாது. இருந்தாலும் உயிரை காப்பாத்திட்டாரு அப்படின்றதுக்காக அப்படியே கட் பண்ணா தாபால காமிக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி தங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அன்வர் இருக்கார் இல்லையா, அவர் துரத்துனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள ஒரு ரவுடி இருந்திருப்பான். அந்த ரவுடியோட மனைவி கூட இவருக்கு அஃபேர் ஆயிட்டு இருக்கும். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போனதால ஆளுங்களை வச்சு அடிக்க ஆரம்பிச்சா, உயிரை காப்பாத்திக்க ஓடி வந்த நீ என்ன காப்பாத்திட்டப்பா அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபர் தன்னை அறிமுகப்படுத்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெயேஷ் அப்படின்றது அவரோட பேரு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை பிடிக்காததால எனக்குன்னு ஒரு கரியரை தேடிக்கணுன்றதுக்காக நான் எங்கெங்கயோ போய் இப்போ இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு உதவி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறன்றதா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுக்க முடியுமா? டீசென்டான பேர் இருந்தா கூட பரவாயில்ல, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு சொல்ல இந்த மனுஷன் ஒரு டூரிசம் கம்பெனில வேலை செய்யறாருன்னு இருக்கும். மேனேஜர் லெவலுக்கு இருக்காரு. சரிப்பா, என் உயிரை காப்பாத்திருக்கேன், இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி இவரை கையோட கூட்டு போக அப்படியே உங்களோட முதலாளியை காமிக்கிறாங்க. அந்த மனுஷன் ஒரு இங்கிலீஷ் பேசுற டூரிஸ்ட் கைடுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்த நாள் இவங்களோட டூர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதுல நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஜெயேஷ் உள்ள வராரு. மேனேஜரும் பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவான். என்ன நம்பியும் உங்களை நம்பியும் வந்துட்டா நீங்க தான் வேலை போட்டு கொடுத்தாகணும்னு சொல்ல அவர் மேலேயும் கீழேயும் பாக்குறாரு. நாளைக்கு உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ நாளைக்கு காலையில வந்துடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவருக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷம். அதே ஊர்ல ஒரு ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண இந்த அன்பர் இருக்கா இல்லையா, அவர் தனிமையில உட்காந்து போன் எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவரோட முதலாளி போன் பண்றார். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்கிரிமெண்ட்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பஸ்ஸை ஓட்ட ஆள் இல்ல, நீ அந்த பையன் கூட சேர்ந்து அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு போக முடியுமா, இதை ஒரு ரிக்வஸ்டா பண்ணி தர முடியுமான்னு கேட்க சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இவர் வண்டி ஓட்டணும் அப்படின்ற மாதிரியும் புதுசா சேர்ந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து வண்டிக்குள்ள ஏத்திக்க ஆரம்பிக்கிறான். முதல் நாள் ட்ரிப் ஆடலும் பாடலும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா போய் முடிக்க. அதுல இசபெல்லா அப்படின்ற ஒரு கேரக்டர், இந்த ஜெயேஷ் இருக்கா இல்லையா, அவனை பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அன்னைக்கு டே முடிஞ்சதால எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இசபெல்லா வராங்க, இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, அறிமுகம் ஆயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கற்பனா இசபெல்லா கூட இன்னொரு நோட்டபிள் கேரக்டர் இருக்கும். அவங்களோட பேர் ஷைலி அப்படின்றது ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்கு போல, ஒரு மாதிரி அப்செட்டோடவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஷைலி இசபெல்லா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரூமுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு வயசானவர் ஷைலியோட ரூம் இருக்கு இல்லையா, தன்னோட ரூம்னு நினைச்சு ஷைலியோட ரூமை பயங்கர போதையில சாவியை போட்டு திறந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க பாக்குறாங்க, உங்களோட ரூம் பக்கத்துல இருக்கு, நீங்க அங்க போக முடியுமான்னு அனுப்பி வைக்க அந்த நபர் முறைச்சுக்கிட்டே போறாரு. அப்படியே கட் பண்ண ஜெயேஷ் அன்வர் 2 பேரும் இந்த பயணம், அதாவது 2வது நாள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தயாரா இருக்கும்போது அந்த ஷைலி இருக்காங்க இல்லையா, அவங்களே இந்த அன்வருக்கு ரொம்ப பிடிச்சி போடுது. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. கட் பண்ண 2வது நாள் ஒரு பெரிய போட்டோ கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க எல்லாருமே ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை இசபெல் பாக்குறாங்க. அண்ட் ஜெயேஷ் தனியா இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமா இவங்களோட நட்பு கொஞ்சம் மேல போகுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு, இதுக்கு அடுத்த நாள் இந்த டே ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வயசான நபரோட டீ கடையில போய் டீ எல்லாத்தையும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்க 2 பேரும் அவங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. பிறந்தது இங்க தான் இருந்தாலும் லண்டன்ல வளர்ந்ததால இங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. இந்த சைட் ஜெயேஷ் இருக்கா இல்லையா, நிறைய பிசினஸ் அப்பாவோட பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது எனக்கு செட் ஆகல, அதனாலதான் இப்போ இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஸோ டே ஃபுல்லா முடிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்க எல்லாரும் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜெயேஷ் அண்ட் அன்வர் 2 பேரும் தனிமையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இசபெல்லா அண்ட் ஷைலி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்னு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷைலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இசபெல்லா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட காதலன் யாஷ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான். அவனுக்கு வேற ஒரு பெண் கூட அஃபேர் இருந்திருக்கும். அந்த அஃபேரால
இதனால இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான், பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு ட்ரிப் போயிட்டு வரேன் ரிலாக்ஸேஷனுக்காக இங்க வந்திருப்பாங்க, இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இசபெல் ஜெயேஷ் அண்ட் அன்வர் ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. நீங்க எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமே, கூச்சப்படாம வந்து உட்காருங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இசபெல் அந்த ஜெயேஷ் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்வர் இருக்கா இல்லையா, இதை விட்டா சரியான சமயம் கிடைக்காது, இதுதான் கரெக்டான டைமும் கூட அப்படின்ற மாதிரி ஷைலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பயங்கர போதையில இருக்கார் இல்லையா, இதனால வாய் தவறி நான் ரொம்ப அழகா பாட்டு பாடுவேன், நீங்க என் கூட தனிமையில வந்தீங்க அப்படின்னா நான் பாடி காமிக்கிறேன்னு சொல்ல ஏற்கனவே அப்செட்ல இருந்தவங்களுக்கு இது மேற்கொண்டு அப்செட்டா கொடுக்குது. இதனால அந்த பக்கத்துல ஜெயேஷ் இருக்கா இல்லையா, இவர் பயங்கர போதையில இருக்கார், ஏதோ தெரியாம இந்த மாதிரி கேட்டுட்டார், மன்னிச்சிருங்க அவரை வேகமா கூட்டு போக. அதே சமயத்துல இசபெல் அவங்களோட அம்மா போன் பண்றாங்கன்னு போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ இப்ப ஷைலி மட்டும் தனியா இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களோட பக்கத்துல இருக்க அந்த வயசான நபர், அதாவது நெய்பரா இருந்தா இல்லையா, அவர் மறுபடியும் போதையை பொருட்டு இவங்க கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பேசிக்கலாமான்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்க கோபம் அடைகிறாங்க. சொல்லி பாக்குறாங்க, அந்த நபர் மதிக்கல. இதனால பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு அங்கிருந்து வேகமா தன்னோட ரூமுக்கு போக தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதனால உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்கன்னு இருக்கும். அப்படியே கட் பண்ண அடி வாங்கின அந்த வயசானவர் வேகமா வந்து இவங்களோட கதவை பாக்குறாரு. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. அப்போ அவர் என்ன பாக்குறாரு அப்படின்றத நமக்கு காமிக்கல, ஆனா இவர் அந்த பெண்ணை நினைச்சு சுய இன்பம் கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சைடு அந்த இசபெல் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது பயங்கர போதையை போட்டு ஜெயேஷ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த மனுஷன் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்க போதையில இருக்காங்க அப்படின்றத உணர்றாரு. நீங்க போதையில இருக்கீங்க, உங்களோட ரூமுக்கு போக முடியுமா, அவங்கள அங்கிருந்து வெளியே அனுப்பணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவங்க கேட்கறதா தெரியல. இவர் மேல படுத்துக்கிட்டு பாடல பாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்க ரெண்டு பேரும் தன்னை மீறி, அதாவது எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத காமிச்சு கட் பண்ண எல்லாம் முடிஞ்சதும் அந்த ஜேஷ் பால்கனில வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில டூரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் கவுண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த ஷைலியை மட்டும் காணும். இதனால ஜேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயத்தை இசபெல்லா கிட்ட ஷேர் பண்ண அவங்க போன் பண்ணி பாக்குறாங்க, போன் எடுக்கல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமை செக் பண்ணி பார்க்க ரூம் பூட்டப்பட்ட நிலையில இருக்கு. இதை பத்தி அங்க ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களோட சாவி பேக் யார்ட்ல கிடைச்சது. ஆனா அவங்களோட ரூமுக்கு செக் பண்ணி பார்த்தோம், அங்க அவங்க இல்ல. கால்ல கனெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணா அங்கேயும் கனெக்ட் ஆகல. வேற வழி இல்லாம பூட்டி வச்சுட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தது அப்படின்னா நாங்க இந்த விஷயத்த ஃபர்தரா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்ல ஜெயேஷ் இருக்கா இல்லையா, முதல்ல அவரோட ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆனா அதுக்கப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. கட் பண்ணா போலீஸ்காரங்க முதற்கொண்டு இவரோட ஓனர் இருக்கா இல்லையா, அவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு காணாம போனது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால போலீஸ்காரர் உள்ள போய் ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட அலமாரி ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கு, ஆனா அங்க ஒரே ஒரு சூட் கேஸ் மட்டும் தான் இருக்கு, ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கு. இதனால சந்தேகம் அடைகிறாரு, இவ்வளவு துணிகளை இது ஒரு சூட் கேஸ்ல எப்படி வச்சுட்டு வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இன்னும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது செவுத்துல ரத்த கரைகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்றத உணர்றாரு. முதல் வேலையா இங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருமே நான் சொல்லாம கொல்லாம வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிக்க அப்படியே கட் பண்ணி இசபெல்லும் ஜெயேஷ் கிட்டையும் போகுது. அவங்க இந்த விஷயங்களால ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, போலீஸ் இதை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இசபெல் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சின்ன பழக்கம் ஏற்பட்டிருக்கும். இதனால அவங்க வீட்டுக்கு போறாங்க. கார் கொடுக்க முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு ஜெயேஷ் கூட கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இருக்கும். கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரால ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அது அந்த வயசானவர் பண்ண செயலா தான் இருக்கும். இதனால அவரை பிடிச்சி விசாரிச்சு நீ தான் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருக்கணும், உண்மையை சொல்லிடான்னு மிரட்டிக்கிட்டே இருக்க அந்த வயசானவர் நான் போதையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அதுக்குன்னு அந்த பொண்ணு நான் ஏதாவது பண்ணேன்னு ஆயிடுமா, இதை தாண்டி நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயத்த இவங்க கவனிக்கிறாங்க. ஒரு 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து டெலீட் ஆயிருக்கு. இதை ஹோட்டல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ சீன் பை சீனா பிளே பண்ணிக்கிட்டே இருந்ததால இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட ரூமுக்கு நேரா இருக்க கேமரா தான் ஒரு 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் காணாம போயிருக்குன்னு இருக்கும். இதனால வேற டைரக்ஷனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் கிடைக்குது. அது என்னன்னா அன்வர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்காருன்னு இருக்கும். போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க இல்லையா, யாரும் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல இந்த நபர் அங்க இருந்திருக்க மாட்டாரு. இதனால அந்த ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட போய் இவர் யார் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த மனுஷன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஜெயேஷ் இருக்கா இல்லையா, அவர் ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு இசபெல் கேட்கும்போது அந்த மனுஷன் அன்வர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த காலையில இருந்து இப்போ வரைக்கும் அந்த சம்பவத்துல இருந்து அந்த மனுஷன் காணாம போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துக்க அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்னும் கவலைப்படாதரா, போலீஸ் இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்க இந்த கேஸை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அவர் அங்கிருந்து ஹோட்டல் கூட்டு போகணும்னு ட்ரை பண்ண அதே சமயத்துல
இந்த சைடு அன்வர் இருக்கிற லொகேஷன் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அவரை பிடிக்கணும்னு போக அவர் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறார். வேற வழி இல்லாம போலீஸ்காரங்க கண்ணை காமிக்கிறாங்க. அப்பயும் இந்த மனுஷன் நிக்கிறதா தெரியல. அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்க கன் எடுத்து காலிலே சுட்டு பிடிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து சார் இது எதுவுமே நான் பண்ணல சார், ஒரே நிமிஷம் நான் ஒரு கால் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி ஜெயேஷ் இருக்கா இல்லையா, அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கால் கனெக்ட் ஆகல. இதனால போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாம கண்ணத்திலே ஒரு அரை விட அவர் பயந்துகிட்டே சார் நான் இது எதுவுமே பண்ணல சார், எல்லாத்தையும் பண்ணது ஜெயேஷ் தான் அப்படின்ற மாதிரி இந்த நபரோட பேரை சொல்லும் போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு போகுது. ரெண்டு பேரும் அதாவது இசபெல்லும் ஜெயேஷும் வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ஜெயேஷ் இன்னும் ஏதோ ஒரு மனநிலைமையில இருக்காரு அப்படின்ற விஷயம் இசபெலுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் அன்வரோட போன் கால் இங்க ரிசீவ் ஆகுற மாதிரி இருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி ஜெயேஷ் கிட்ட பேசும்போது அந்த மனுஷன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு எதிரில் என்ன இருக்குதுன்னு பார்க்காம விட்டுட்டாரு. ஏதோ ஒரு வண்டியை ஒரு இடிச்சிட்டாரு. பொத்துன்னு அந்த வண்டி தண்ணிக்குள்ள போய் விழ இவங்க இறங்கிலாம் பார்க்கல. நம்ம ரெண்டு பேருமே குடிச்சிருக்கோம், பெரிய பிரச்சனையில மாட்டுவோம், சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வேகமா ஹோட்டலுக்கு போக ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ஷைலி காரணமா போயிட்டாங்க இல்லையா, அதாவது எங்க போனாங்கன்னு தெரியல. இதனால அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கணும்னு போக பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க எந்த விஷயமும் ஷேர் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு மாதிரி அப்செட்ல இருந்தாங்க. இதனால டூர் போற கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் நாங்க நினைச்சோம், ஆனா இப்படி ஆகும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இசபெல் இருக்காங்க இல்லையா அங்க போகுது. அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. பக்கத்துல இவங்களோட காதலன காணும். அவரை தேடி கத்திக்கிட்டே இருக்காங்க. எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றது தெரியல. இதனால அப்செட்டா அவரோட சிகரெட்டை விட்டுட்டு போயிருப்பாரு. அதை எடுக்கலாம் ட்ரை பண்ண அதுல ஒரு சின்ன சாவி ஒண்ணு வந்து விழுது. அதை எடுத்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கிளம்புறாங்க. கட் பண்ண இந்த சைடு புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மனுஷனை புடிச்சு அடிச்சு உண்மையை சொல்லணும் அந்த பொண்ணு என்னடா பண்ணேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க அவர் அழுதுகிட்டே ஒரு சில விஷயங்களை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவர் ஒரு மாதிரி கேட்க போய் அது ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா, மன்னிப்பு கேட்டாகணும். இதனால அந்த லேடியோட ரூமுக்கு போறாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு அது கூடவே இந்த வாய்ப்பு எனக்கு இன்னொரு தடவை கிடைக்குமான்னு தெரியல, இதனால இப்பவே நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஏற்கனவே காதலனால அப்செட்ல இருந்த இவங்க இந்த வார்த்தையை கேட்டதோ பொறுத்துக்கவே முடியல. பயங்கர அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்வருக்கு இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ண ஆனா இவங்க நிறுத்துறதாவே தெரியல. மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாகிறாரு. அசிங்கமா பேசாதீங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கலன்னு பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க நிறுத்துறதா தெரியல. ஒரு மேல கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கோபமடைகிறது. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல அந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்கள போட்டு பயங்கரமா தாக்க செவுத்துல அடிச்சுக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரர் உள்ள வந்தது செவுத்துல ரத்தம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருப்பா இல்லையா, அது இதனாலதான் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமா போட்டு அடிச்சு அவங்களோட கழுத்தை நெரிச்சு இவங்க பேசின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பட்டுன்னு அவங்களோட மூச்சு அப்படின்னு நின்று போயிடுது. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவர் சுத்தி முத்தி பாக்குறாரு. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சூட் கேஸ் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சூட் கேஸுக்குள்ள அவங்கள போட்டுட்டு அங்க இருந்து பொறுமையா நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல தான் ஜெயேஷ் அந்த லேடியோட தனிமையில இருந்துட்டு பால்கனில வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த விஷயத்த பாக்குறாரு. தன்னோட நண்பன் என்ன கொண்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு அச்சம். வேகமா ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த ஷைலி உள்ள இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. என்ன காரியம் நீ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த லேடி உயிரோட இருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பெரிய பிரச்சனை வர்றதுக்குள்ள இதை நான் பாத்துக்கிறேன், இவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுற அப்படின்ற மாதிரி அந்த லேடியை தூக்கும் போது அந்த டீ கடையில வயசான ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் சைக்கிளை தூக்கிட்டு அங்க வராரு. இதனால அவரோட சைக்கிள உட்கார வச்சுக்கிட்டு ஜெயேஷ் அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நபர் தான் அன்வர் தான் காசை கொடுத்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் டெலிட் பண்ண வச்சிருப்பாரு. சோ இதுதான் நடந்தது. ஜெயேஷ் தான் அந்த பொண்ணை கூட்டு போனா கடைசியா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் பகிர்ந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல இசபெல் இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாவி கிடைச்சது. அது என்ன சாவி அப்படின்னா அந்த ஜெயேஷ் தங்கிட்டு இருந்தா இல்லையா அந்த இடமா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பர்சனல் விஷயங்களை அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்களே. அப்ப இங்க தான் நான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் பகிர்ந்திருப்பாரு. இதனால அவங்க கரெக்டா அந்த வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள திறந்து போகலான்னு ட்ரை பண்ண ஏதோ நாத்தடிக்குது. என்ன நாத்தோன்னு அதை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஷைலி இருக்காங்க இல்லையா அவங்க இறந்து போன நிலையில அங்க கிடக்குறாங்க. அவங்க பக்கத்துல நிறைய கெமிக்கல்லாம் இருக்கு. பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ்காரங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கெமிக்கல் அந்த பணத்து மேல இருந்து நாத்த வரக்கூடாது அப்படின்றதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இந்த நபர் அதாவது ஜெயேஷ் அவரோட பெட்ல அந்த பணத்தை வச்சிருக்காரு. சோ அவர் தான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவருக்கு நெருக்கமா இருந்தது யார் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இசபெல்லாவோட பேர் வருது. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொய்யாதான் இருக்கு. அதாவது அந்த நபர் சப்மிட் பண்ண ஆதார் கார்டு அவரோட டீடைல்ஸ் அப்படின்ற எல்லாமே பொய்யா இருக்கு. இதனால குழப்பத்துக்குள்ளா இருக்கும் போது அந்த சமயத்துல தான் லேக்ல ஒரு பிணம் கிடைக்குது அப்படின்றது அது யார் யாருன்னு போய் பார்க்க வயசானவர் ஷைலிய சைக்கிள்ல கொண்டு போனார்னு இருக்கு இல்லையா அவர் இறந்து போய்
கிடக்குறாரு. இது மூலமா இந்த போலீஸ்காரங்க ஒரு மாதிரி கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயேஷ் ஆதாரம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வயசானவரை போட்டு தள்ளிட்டான். ஸோ இசபெல்லா கூட வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது இதுதான் பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இசபெல் கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ஹோட்டல்ல டிராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக, அந்த சமயத்துல தான் ஜெயேஷ் இருக்கான் இல்லையா, இசபெலுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் இசபெலுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா போலீஸ்காரர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ்ல போட்டுட்டு ஜெயேஷ் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜெயேஷ்க்கு இங்க நடக்கிற விஷயங்கள்ல எதுவுமே தெரியல. அந்த மனுஷன் நான் என்னோட சொந்த ஊருக்கே வந்துட்டேன், பல பிரச்சனைகள் என்ன சுத்தி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த அன்வர் இருக்கா இல்லையா, அவன் மாட்டிட்டான். அவன் கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவான். அதனாலதான் பயந்து நான் இங்க வந்துட்டேன். நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, நீ இந்த டூரை முடிச்சுட்டு கண்டிப்பா லண்டன் போயிடுவ இல்லையா, அதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு கேட்க நான் யோசிச்சு சொல்றேன்னு போனை கட் பண்ணிட்டு போலீஸ்காரரோட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. முடிவுல இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போய் அவரை பிடிச்சாக்கணும் அப்படின்றதா பிளானா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்க லோக்கல் போலீஸ்காரங்க கிட்ட அவனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோ கொண்டு போக, அவங்க இருக்க எல்லாருக்குமே இவரை பார்த்தது, ஓ இவரை தேடி வந்திருக்கீங்களோ, இவரோட பேர் ஜெயேஷ்லாம் கிடையாது மல்லிக் அப்படின்ற மாதிரி வேற ஒரு பேரை சொல்லும்போது போலீஸ்காரருக்கு ஷாக்கா இருக்கு. சரி, இவரை பத்தின விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதை நீங்க ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்க, இந்த மனுஷன் பல மாசத்துக்கு முன்னாடி பண்ணா நினைக்கிற ஒரு டாக்டர் அவரை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. ஆனா என்ன அதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. அவன் என்ன கிரைம் பண்ணா அப்படின்றத சொல்லல, ஆனா பிடிக்க போனா காணாம போயிட்டான், இன்னும் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. இதனால அவன் என்ன கிரைம் பண்ணான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க, அப்பதான் இவங்க ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அவரே அவன் என்ன பண்ணா அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்ல, அந்த டாக்டர் இவரோட பேர் முதற்கொண்டு அவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த மல்லிக் அப்படின்றவர் அட்டெண்டரா, அதாவது மார்ச்சுரியில அட்டெண்டரா வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் இல்லாத சமயமா பார்த்து அந்த நபர் மார்ச்சுரிக்குள்ள போறாரு, பணத்தை ஏதோ பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவருக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை அதிகரிக்க வகையில அந்த மார்ச்சுரியில வைக்கிற பெண் பிணத்துல ஒன்றுல பார்த்தீங்கன்னா சீமன் இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்கள யாரும் ரேப்லாம் பண்ணல. அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்தது, இதை நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்றதுக்காக மல்லிக் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு நாள் லீவை கொடுத்துட்டு இவர் அந்த இடத்துல கேமராவை பொறுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமரா மூலமா இந்த டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவனுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு அப்படின்றத டாக்டர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த பிணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிணங்களோட உடலுறவு கொள்றது தான் அது. ஸோ இந்த விஷயத்த டாக்டர் அதை பார்த்து ஆதாரங்கள் கிடைச்சிச்சு, இது மூலமா அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ போலீஸ்காரங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவனுக்கு இருக்கு இல்லையா இது ஒரு ரேரஸ்ட் டிசீஸ், இது 1000ல் ஒருத்தன் கோடியில ஒருத்தனுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ்காரர் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்படி ஒரு நோயா, இந்த மாதிரி எண்ணங்கள் கூட தோணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு முதல் வேலையா அந்த மல்லிக் இருக்கான் இல்லையா, அவனோட அப்பா அந்த ஊர்ல பிணங்கள் எல்லாத்தையும் எரிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும், அவரை சந்திக்கலான்னு போக, அந்த மனுஷன் இந்த மாதிரி போலீஸ்காரங்கள எனக்கு எப்பயோ என்னை தேடி வருவாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட பையனை பத்தி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இவர் பிணங்கள் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பையன் இருக்கா இல்லையா, ஒரு பிணத்து கூட யாருக்கும் தெரியாம உடலுறவு கொண்டுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஒரு சின்ன பொண்ணு பார்த்து ஊருக்காரங்க கிட்ட சொல்ல, ஊருக்காரங்க எல்லாருமே அந்த பையனை அடிச்சு, இவன் அப்பனும் இதே வேலையை தான் பார்த்திருப்பான் போல, அதனாலதான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க. அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம துக்கத்துல இருக்காரு. அன்னைக்கு நைட்டு எதனாலடா உனக்கு அந்த மாதிரி புத்தி போகுது அப்படின்ற மாதிரி அவன் தான் பயங்கரமா அடிச்சு, இன்னொரு தடவை இப்படி பண்ண அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்ட, அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள யாருமே இவங்கள மதிக்கல. இவங்க அப்படி பண்றவங்க இப்படி பண்றவங்க, இவங்களோட பையன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி கீழ்த்தரமா நடத்திக்கிட்டே இருக்க, இவனோட அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாதுங்க, நம்மளோட பையன் பண்ண விஷயத்தால நம்மளால வீட்டை விட்டே வெளியே போக முடியல, நம்ம இங்கிருந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்க, இந்த விஷயத்தை இவங்களோட பையன் பாக்குறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்களோட உடம்புக்கு முடியாம போய் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் என்னோட மனைவியை கொண்டு போயிட்டான், என்னையும் ஆல்மோஸ்ட் கொண்டு போறதா இருந்தான், அப்படி ஒரு அரக்கனை நான் பெத்துட்டேன் அப்படின்றது இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல சார். அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் எதுக்காக தான் கடவுள் உயிரோட வச்சிருக்கான்னு தெரியல சார். நானா இருந்தேன்னா அவனை எப்பவே கொலை பண்ணிட்டு இருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போக, போலீஸ்காரர் ஓரளவுக்கு ஒரு மாதிரி அசம்ஷனுக்கு வந்துட்டார். வேகமா இசபெல்லாவை போய் சந்திக்கிறாரு. இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த ஜெயேஷ் இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு, அன்னைக்கு அந்த வயசானவர் இறந்து போனா இல்லையா, மேபி அது ஒரு ஆக்சிடென்டாவே இருக்கலாம், அண்ட் ஜெயேஷ் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நாம நினைச்சாலும், கொலை பண்ணிட்டு அவனோட வீட்டுக்குள்ள அவன் எடுத்துட்டு போய் வைப்பானா, இது மூலமாவே அவன் கண்டிப்பா இந்த கொலையை பண்ணல அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவன் பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வச்சதுக்கான காரணமும் அவனுக்கு இருக்கிற நோயால கூட இருக்கலாம், இதனால அவன் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரியும், அவன் ரேப் பண்ணா
அப்படின்ற மாதிரி அவன் மேல கேஸ் எல்லாமே போட முடியாது. இது ரெண்டுத்துலயுமே கணக்கு வராது. இதனால இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எது எப்படியோ முதல்ல அவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தான் அவனை சந்திக்க வர அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா. அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பா. ஸோ போலீஸ்காரங்க துணையோட அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அங்க இருந்து இவன் அவங்கள வண்டியில கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டீ எஸ்டேட்டுக்கு போறான். ஆள் நடமாட்டமே இல்லாத வீட்டுக்குள்ள தனிமையில இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். வெளியில போலீஸ்காரங்க கரெக்டா அவங்க சிக்னல் கொடுக்கட்டும் உள்ள போகட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க இங்க நமக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்களை காமிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் யார்கிட்டயுமே இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டது இல்லை. இப்ப உங்ககிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி இவருக்கு இருக்க மனநோயும் இவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி ரியாக்ஷன் எல்லாமே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது கூடவே அன்னைக்கு பர்டிகுலர் நைட்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வயசானவரோட சைக்கிளை வச்சு கொண்டு போயிட்டு இருந்தா இல்லையா. போற வழியிலே அந்த பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அன்பர் மேல பயங்கர கோபத்துல இருக்கும்போது அப்பதான் இவரோட நோய் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் அவங்களை எதுவுமே பண்ணல. நான் அவங்கள அன்பா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இந்த நோயால எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. நான் உன் கூடவே லண்டன் வந்துடவா என்னை கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி அவங்கள கம்பல் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்காரருக்கு போன்ல கனெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரர் காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இங்க அவரை லண்டன் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதா, நம்ம லண்டன் போயிடலாம், அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம். ஆமா முதல்ல அவனுக்கு பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஹக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் போன்ல ஒரு போலீஸ்காரங்க கூட கரெக்ட்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறார். முதல் வேலையா போனை கட் பண்ணிட்டு இங்க எல்லாமே ஓகே தான், நான் சொல்றப்ப வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டுட்டு நான் உனக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன், நீ நேர்மையா இல்ல பாத்தியா, எனக்கு உயிரோடு இருக்கிற பெண்கள்ல பிடிக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து அவங்களோட கழுத்தறுத்து இப்போ நீ இறந்து போ, எனக்கு ரொம்ப பிடிச்சவள் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி ரத்தம் சொட்டு சொட்டா போய்கிட்டே இருக்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இவரு அது எல்லாத்துக்கும் அதாவது அந்த அலங்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க வெளியில இருக்க போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்க மெசேஜ் போட்டுட்டாங்க. ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாதியா, பொண்ணுங்க உயிரோடு இருந்தாதான் அவனுக்கு பிடிக்காதுல்ல, இதனால அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவ்வளவு நேரம் அமைதியா இருக்காங்கன்னா ஏதாவது தப்பு நடந்திருக்கணும். ஸோ வேகமா உள்ள போகலான்னு ட்ரை பண்ண இங்க இந்த மனுஷன் அந்த அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் பண்ணி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க பொணத்தை வச்சு நடனம் ஆடிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க உள்ள போறாங்க. இவர் இதை பார்த்துட்டும் அந்த போலீஸ்காரங்களை தாக்கலான்னு போக எதிர்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்து போக இங்க இவரோட மரணம் ஏற்படுது. ஸோ ஒரு இடத்துல இவர் இறந்து போய் பக்கத்துல அந்த இசபெல் இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் இறந்து போனதால இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபாரினர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூக்கு அந்த போலீஸ்காரர் தள்ளப்பட்டார். என்ன பண்ண போறாரோ அப்படின்ற யோசனையில இவர் நின்னுகிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.